ரவா கேசரி பண்ணுறதுக்கு 1 கப் ரவா எடுத்திருக்கேன். எந்த கப்பால் ரவா எடுத்திருக்கோமோ அதை வச்சு தான் மற்ற சுகரு தண்ணி எல்லாமே எடுக்கணும். 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அந்த கப்பு அதே கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். எந்த கப்பால் ரவை எடுத்துருக்கணும் அதே கப்புக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். 1/2 கப் நெய், 2 கப்பு சுகரு, 2 கப்பு தண்ணி. மீதி எல்லாம் உங்கள் இஷ்டப்படி போட்டுக்கலாம். கலர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடி கனமான பாத்திரத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ரவா கேசரி செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் கீயில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ ஆயில் பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. கீ சூடாயிடுச்சு. இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் கேஷ்யூவையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த கிரேப் கிஸ்மிஸ் பழம் எல்லாமே நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இதுவே போதுமானது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதே கீயில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்ல ரவையை வறுத்து எடுக்கிறதுல தான் கேசரியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்ல மணல் மாதிரி வறுத்து எடுக்கணும். லைட்டு ப்ரௌனுக்கு ஆகட்டும். ஒரு 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ரவையை வறுக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 கிளாஸ் தண்ணியை வேறு ஒரு கடாயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாயில் ஆகட்டும். இது நல்ல பாயில் ஆகட்டும். ரவை இன்னும் கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், ரவை நல்லா செப்பரேட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரவா வறுத்து இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி பாயில் ஆன இந்த ஸ்டேஜில் பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை இதில் கொட்டிடலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். ரவை ஒரு 2-3 மினிட்ஸு குக் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸில் நல்ல குக் ஆகிடுச்சு ரவை. இப்போ இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற 1 கப்புக்கு 2 கப் அளந்து வச்சுருக்கிறது சுகரை போட்டுடலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சிம்மில் இல்லை மீடியம்லேயே வச்சுருக்கேன். ஹைக்கு பண்ணக்கூடாது. இது லம்ஸ் எதுவும் ஆகாமல் கிண்டி விடலாம்.
இப்போ இது கூட ஒரு ஸ்மால் பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன், வெரி ஸ்மால் பிஞ்சு. ஏன்னா சுகர் போட்டிருக்கிறதுனால எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரு ஸ்மால் பிஞ்சு நம்ம சால்ட் ஆட் பண்ணால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது லம்ஸ் எதுவுமே வராமல் ஃபாஸ்ட்டாக கிண்டணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் கலரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், கேசரி இப்படி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் கிண்டிகிட்டே இருக்கும். இப்போது நம்ம அரை கப் வச்சுருந்தோம் இல்லை நெய், அதை 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துருந்தேன். மீதியெல்லாம் இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஆனால் கிட்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அளவுக்கு வருது. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நம்ம வச்சுருக்க கேஷ்யூஸையும் ரேசின்ஸையும் போட்டுடுறோம். பாருங்கள், கேசரி இப்படி அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், இப்படி சாய்ச்சா இப்படி வருது, இப்படி சாய்ச்சா இப்படி வருது. பாருங்கள், இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை கப்புக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ மகாராஜா.